சார் வணக்கம் சார். திருமாவளவனின் திடீர் இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம் சார்? வணக்கம். பொதுவாக இந்த திமுக ஆட்சியில தலித் மீதான தாக்குதல் ஒரு தொடர்காதியாகி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிக்கிற மாதிரி கடைசியில அவர் கட்சி கொடியை கூட ஏத்துறது கூட படாத பாடுபட வேண்டிய அவசியம் அவர் கூட்டணியில் இருந்துட்டு இருக்க நிலைமைக்கு ஆளானா யார் தான் மனம் விரும்ப மாட்டாங்க. அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இப்ப அவரு கூட்டணியில இருந்துட்டு அவர் ஆட்சியில பங்கு கேட்கலாம் முடிவு செய்ய வேண்டியது திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதை நான் எந்த கருத்து சொல்ல முடியாது. ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கின்றது ஒரு வெட்ட விஷயமா தெரியுற விஷயம் ஆயிப்போச்சு. இப்போ சரி சரி, இப்போ நீங்க இந்த அந்த மது ஒழிப்பு மாநாட்டை நீங்க பங்கேற்கீங்களா? அதிமுக தரப்பா பங்கேற்பாங்க சார்? இல்ல அது பொதுவா அவர் பேட்டியில அழைப்பு கொடுத்திருக்காரு. அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? அது அதனால அக்டோபர் மாசம் இருக்கு 2ஆம் தேதி ஏதோ மகாத்மா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதனால முதல்ல அவர் எங்க பொதுச்செயலாளர் சந்திக்கிட்டோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் எங்க மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து கலந்துக்கிறதா இல்லையான்றது அவரு கட்சி டிசைட் பண்ணோம். ஓகே ஓகே. ஆனா இப்போதைக்கு இந்த கூட்டணி தொடர்பா அவங்க ஒருவேளை அந்த கூட்டணி மாற்றம் அந்த சலசலப்பு என்பது இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்குங்கிறது வழக்கமாவே இல்லையா சார்? அது வாய்ப்பு எதுவும் இருக்குதா? அது அதிமுக இந்த ரெண்டு விஷயமா நீங்க பாக்கணும். ஒண்ணு திமுக அதிமுகன்னு பாக்கணும். இப்ப அவர் திமுக கூட்டணியில இருக்காரு, எங்க கூட்டணியில இல்ல இப்போதைக்கு. அதனால முடிவு செய்ய வேண்டியது திமுக தான். ஆனா எங்க ஒரு நிலைப்பாடு நீங்க கேக்குறீங்க இல்லையா, தெளிவா இருக்கும். அறுதி பெரும்பான்மையோட நாங்க பாத்தீங்கன்னா ஆட்சி அமைப்போம். அதனால எங்களுடைய கூட்டணில பல கட்சிகள் இருந்தாலும் கூட அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் போது அங்க ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டிய ஒரு அவசியம் எழலையே. அதனால கண்டிப்பா பார்த்தா அறுதி பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஒரு தனி பெரும்பான்மையோட அதிமுக தனித்தன்மையோட ஆட்சி அமைக்கும். அதான் எங்க நிலைப்பாடு. கூட்டணிக்கு அங்க இடம் இல்ல அதிமுகவிலையும். கூட்டணிக்கு இடம் இல்லைன்னா அவசியமே இல்லையே. நீங்க இப்படி உங்களுக்கு ஒரு தலைப்பு வேணும், அதிமுக ஆட்சி அமைக்கும் போது கூட்டணி ஆட்சி கிடையாது, இடம் இல்லை. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா அது அவசியம் எழலன்னு போடுங்க, அவ்வளவுதான். சரி, அவசியம் எழவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து போட்டுருவோம். ஓகே சார், நன்றி சார். திருமாவளவன் கருத்து மாற்றம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோட பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.